ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் டீ கடைகளில் கிடைக்கக்கூடிய பட்டர் பிஸ்கட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? தேவையான இன்க்ரீடியண்ட்லாம் மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு பவுலில் 100 கிராம் அன்சால்டட் பட்டர் சேர்த்து இதை நல்லா விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் சில்லுன்னு இருந்தனால எனக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு. நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கோங்க பட்டரை. இதை நல்லா க்ரீமியாக இந்த மாதிரி பீட் பண்ணி கொடுத்துட்டு 50 கிராம் பவுடர் பண்ண சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்துட்டு இந்த பட்டரும் சுகரும் ஒன்றா கம்பைன் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக ஃப்ளஃபியாக இருக்கும். இந்த பேட்டர் கூடவே நாம் 150 கிராம் மைதா, 20 கிராம் கஸ்டர்ட் பவுடர், அது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்து இதை நல்லா ஒன்று கலந்துக்கலாம். இப்போ நம்ம கைகளால் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஒன்று திரண்டு வரும்போது இதில் 1/4 மூடி வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு அரை முட்டை, சின்ன முட்டையாக அதை நல்லா பீட் பண்ணிவிட்டு அதிலேருந்து அரை பங்கு மட்டும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேட்டர் கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் போல் மைதா சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு சப்பாத்தி மாவு பதம் மாதிரி வந்ததும் இதை நாம் ஒர்க்கிங் ஏரியாவுக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி நல்லா வளர்த்திக்கலாம். நீங்கள் கீழே கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணிக்கோங்க, இல்லைனா பட்டர் பேப்பர் போட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி வளர்த்திக்கலாம். ஏன்னா எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் அப்படியே டைரெக்டாக சேர்த்துட்டேன். கொஞ்சம் இதாக இருந்துச்சு, பரவாயில்ல. ஸ்பேச்சுலா வச்சு எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ ட்ரேயில் பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கிறேன். அந்த பேப்பரில் இப்போ நம்ம இதை அழகாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பட்டர் பிஸ்கட்டில் இந்த மாதிரி வட்டமாக ஒரு டிசைன் இருக்கும். அதை நாசில் வச்சு நான் இப்படி போட்டுக்கிட்டேன். ப்ரீஹீட் பண்ண 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஓடிஜியில் 20 to 25 மினிட்ஸ் இதை பேக் பண்ணணும். அப்போ தான் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நமக்கு பேக் ஆகி வரும். அதே மாதிரி ஸ்டவ் டாப்லேயுமே அடிகனமான பாத்திரம் வச்சு அதில் ஸ்டாண்ட் வச்சு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு 10 நிமிஷம் போல். அது நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம எந்த ட்ரேயில் பேக் பண்ண போகிறோமோ அதில் இந்த மாதிரி நல்லா அரேஞ்ச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இடம் விட்டு இதை நம்ம அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் பேக் ஆகி வரும்போது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இதுலேயுமே இந்த மாதிரி டிசைன் கொடுத்து மூடி போட்டு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே ஒரு வெயிட் வச்சுக்கலாம். இப்போ ஓடிஜியில் பேக் பண்ணதையும் ஸ்டவ் டாப்பில் பேக் பண்ணதையும் எடுத்து நல்லா ஆற விட்டுக்கலாம். சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு. கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் டீ கூட சர்வ் பண்ணலாம். செம்ம சூப்பராக வந்துருந்துச்சு. நம்ம அந்த பட்டரோட ஃப்ளேவரு, அந்த ஸ்மெல்லெல்லாம் அவ்வளோ அருமையாக செம்ம சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாருக்கெல்லாம் இந்த பட்டர் பிஸ்கட் பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.